ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபார் ஓரியோ அப்படின்ற இந்த தாய்பியல் ட்ராமாவோட 7th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே வந்து நார்த்தை குடிச்சிட்டு இஷ்டத்துக்கு விழுந்து கிடந்ததுக்கு ஜோ தான் கூட்டிகிட்டு வந்தீங்க வீட்டில் வச்சு பார்த்துருந்துப்பா. அதுக்காக இவ்வளோ பில்லாக இருக்கு, நீ உடச்ச பொருளுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு மறு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே நார்த்து வந்து எவ்வளோ பில்லுன்னு சொல்லி பார்த்தா அவ்வளோதான். அங்கே அவன் லேக்ஸ் கணக்கில் ஏற்றி வச்சிருக்கான். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நான் எப்படியா கட்டுவேன், நானே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ஈஸ்ட்ரிக்கெலாம் மண்டை பிச்சுக்குது. ஈஸ்ட்ரி ஏஞ்சி போனால் கூட இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நார்த் அப்படியே அதிர வச்சு கிளம்பிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா இஷ்டத்துக்கு அங்கே இருந்த ஃப்ளவர் வாஸு ஒயின் பாட்டில் எல்லாத்தையும் உடச்சி போட்டிருப்பான். அது ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் வேறு இருந்திருக்கும். அதுக்கெலாம் காசை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பில்லு கொடுத்துட்டான். போச்சு, இதெல்லாத்தையும் எப்படி கட்ட போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நார்த் வந்துட்டு இருக்க. ஹில்லு தான் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் ட்ராப்லாம் பண்ணிட்டு போகிறான். இங்கே நம்ம நார்த் இருக்கான்ல, அவன் வந்து ஈஸ்ட்ரி கிட்ட அவங்ககிட்ட இவ்வளோ காசு எப்படி கொடுக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கு. ஈஸ்ட்ரி வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுறா, ஆனால் அவங்ககிட்ட சண்டை மட்டும் போடுறது, அப்புறம் எதுவும் காசு எதையும் ஏற்றி போட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட்ரி வேறு பயன்படுத்தி விட்டு வச்சிருக்கான். இங்கே நார்த்துக்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடியல, கையை கட்டி உட்காந்துட்டு ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அவன் வேற என்னைய சேட்லாம் பண்ண சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அதான் சொல்லியிருக்கான்ல, அவன் நம்பரை வச்சு அவனுக்கு ஒரு ஹை மெசேஜ் அனுப்பிச்சுடு அப்படின்னு சொன்னான். அங்கே ஜோ இருக்கான்ல, வந்து எவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் குறைச்சிக்க முடியுமா, நான் அமௌண்ட்டு கட்டிடுறேன், ஆனால் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் முடியாது, கட்டிட்டு மறு வேலையை பாரு அப்படின்றான். இங்கே இவன் மூஞ்சில் அடியெல்லாம் பட்டிருக்கு. அதில் வேற ஈஸ்ட்டை தொட்டு விளையாண்டுட்டு இருக்க. போய் தொலைடா, நான் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அன்றைக்கி நைட்டு அவன் கூட இந்த ஒரு ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டுருக்கான். என்னடா மூஞ்சில் இப்படி வீங்கி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க. இல்லை நேற்று சம்பவம் நினச்சில, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. சரி என்ன நினச்சிட்டு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. அதான் மச்சான், நீ வந்து அவங்கள்ட்டலாம் சண்டை போட்டு கீழே விழுந்து கிடந்தியா, ஃபோனை கூட தெரியாதனமாக மிச்சிட்டேன் அப்படின்னு நான் மிச்சது இல்லாமல் எல்லோரும் மிச்சிட்டு போயிட்டாங்க, அதனால ஃபோன் அவ்வளோதான் ஓகேயா, அதுக்கப்புறமேட்டுக்கு அது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே வேலைக்கு தான் வந்திருக்கான், நம்ம நார்த் வந்துட்டுருக்கான். ஆல்ரெடி ஈஸ்ட் அங்கே தான் வேலை பார்த்துட்டு உங்களுக்கு அங்கே இருக்கா அந்த மேனேஜர் அம்மா வரை கேட்டுட்ருக்கு, என்னாச்சு மூஞ்சில் இப்படி வீங்கி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எல்லாம் ஒன்றும் இல்லை, கீழே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் தான் சமாளிச்சிட்ருக்கான். இதில் நார்த்தோட எக்ஸ் வேறு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்கே பாரு, ஒழுங்கு மாதிரி தான் அவகிட்ட பேசாமல் இல்லைன்னா அவ்வளவுதான், அவங்ககிட்ட சொல்லி இன்ட்ரெஸ்ட்டு கூட ஏற்றி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் மிரட்டிட்டு இருக்கா. இங்கே நார்த்னால வேலை கூட பார்க்க முடியல, அங்கங்கே தடுமாறிக்கிட்டே இருக்கான். இல்லை ஜோ வந்து நாற்று தான் பார்க்க வந்திருக்கான் போல இருக்கு. சார் ப்ளீஸ் சார், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சி விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். அவன் பாட்டு காதில் கேட்காத மாதிரி ஃபோனை பேசிட்டு கிளம்பிட்டான். இப்படி இருக்கான் கல்நெஞ்சக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட்கிட்ட புலம்பிட்டு இருக்கு. ஈஸ்ட் வந்து வேலையை பார்த்தோட அந்த அம்மா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கான். சரி வந்து வேலையை பாருங்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் அம்மா கூட்டிகிட்டு போயிடுச்சு. இங்கே நம்ம நார்த் இருக்கான்ல, ஈஸ்ட்கிட்ட இருந்து எப்படியும் ஆள் ஒன்று பிக்கப் பண்ணுறதுனால எனக்கும் சில பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாய்ச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஹெல் வந்து ஈஸ்ட்டை கூப்பிட்டு வந்திருப்பான், கூடவே நார்த்தையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கான். கூட்டிகிட்டு வந்துட்டு சரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடுப்பா இன்னும் வேணுமோ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹில்லு வந்து நார்த்துக்கும் வந்து சாப்பாடுலாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு அங்கே வந்து கிளம்புறப்போ இங்கே அங்கே ரூமுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே நம்ம ஈஸ்ட் வந்து கேட்குறான், ஜோக்கு டெக்ஸ்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க. ஒரு டெக்ஸ்ட் பண்ணா அவன் என்னை ஏதாவது ட்ரக் எதுவும் கடத்த சொல்லிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு மாதிரி பயந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா, டெக்ஸ்ட் பண்ணி பாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கேருந்து ஜோ ஏதோ வேலை பார்த்துருப்பான் போல இருக்கு. இவன் மெசேஜ் பண்ணதை பார்த்துட்டு ஓ இவனா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் ஏதாச்சும் வேலை பார்க்குறீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பர்தமாக பேசிகிட்டு இருக்க. நீங்கள் ஒரு வேலை ஏதாவது ட்ரக்ஸு கட்டுறது அந்த மாதிரி வேலைனா கூட சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டது வீட்டுக்கு வந்துட்டான். சரி இன்னைக்கு நைட்டு இங்கே இருக்கணும், நீங்களே வேறு என்ன மாதிரி வேலை, நம்ம எந்த இடத்துல கடத்த போகிறோம் அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்க. கொஞ்சம் நேரம் வாய் மோட்டிருக்கியா, வேலை பார்க்க விடு, இங்கே பக்கத்தில் உட்காந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். நான் வேணா ஏதாச்சும் கதை எதுவும் சொல்லட்டுமா பாஸ், ஏதாவது கதை உங்களுக்கு பிடிச்சது, எந்த மாதிரி ராஜா கதை மாதிரி பிடிக்குமோ இல்லை ஏதாவது அனிமல்ஸ் கதை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்த்தை கேட்டுட்டு இருக்க. வாய் மூட்டி எழுந்தாலே போதும் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிடுறான். எனக்கு தூக்கம் வருது பாஸ், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, இங்கே தான் உட்காந்துருக்கணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான். இங்கே தானே இருக்கணும், இங்கே தூங்கக்கூடாதுலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேயே படுத்து தூங்கிட்டான் அந்த டேபிள் மேலேயே. இங்கே ஈஸ்ட் இருக்கான்ல, அவன் அப்போ தான் குளிச்சுட்டு இருந்துப்பான் போலக்கு. ஜோ வந்து மெசேஜ்லாம் பண்ணியிருக்கான், அவன் பார்க்கல. அடுத்த நாள் காலைல பார்த்தா இங்கே நம்ம நார்த் இருக்கான்ல, அங்கே வீடியோ உட்காந்துட்டு இங்கே வந்து கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கான். என்னடா பார்க்கவே க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட்டு கேட்கான். ஆமாம் மயிறு க்யூட்டு, போய் தொலாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட்டை துரத்து விட்டுட்டு இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, அந்த இடத்துல ஹெல்த்தாக மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான். அங்கே நம்ம ஈஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சொல்லியிருந்துருக்காங்க.
ஈஸ்டர் அப்படியே அங்கே இருக்க எல்லாத்தையும் ஃபோட்டோ பிடிக்க பார்க்க, ஈஸ்டர் நம்ம ஹில்லு பார்க்க, அப்படியே நம்ம ஹில்லு பார்க்குது, நம்ம ஈஸ்டர் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுப்லேயே போயிட்டுருக்கு. இங்கே எல்லாரையும் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி கூப்பிட்டு வச்சு, இதில் நம்ம ஈஸ்டர் சேர்ந்துருக்கோம்ல, அதனால அங்கே சில ரூல்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வெளில வந்தா, இங்கே நம்ம நார்த்தை தான் காமிக்கிறாங்க. இவங்க என்னன்னா, ஆக்சுவலி நார்த்தோட ஃபோன் உடஞ்சு போயிருக்கும். அதுக்கு ஜோவே வந்து புது ஃபோனும் வாங்கி கொடுத்துருப்பான். அதான் அவன் புது ஃபோன் வாங்கி கொடுத்துருவான்ல, அப்புறம் எதுக்குடா இன்னியும் வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிட்டு இருக்க. இந்தாடா அவனுக்கு நான் காசு தான் கட்டணும், சும்மாலாம் ஒன்று கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே வேற நம்ம நாட்டை பிடிச்சி வச்சுட்டு, ச்சே பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா, ரிச்சாக இருக்கான், பேசாமல் எனக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் வேற குறுக்கா நறுப்பு, நாளைக்கு அட்டனன்ஸ்லாம் செக் பண்ணுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. கட் அடிச்சுட்டு ஊர் சுத்த கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனுங்க ஐடியா பண்ணிப்பாங்க போல இருக்கு. இங்கே ஹில்லோட அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு இருக்கா. இங்கே நார்த் இருக்கான்ல, அவன் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா அவங்க கிளப்பில் ஆள் இல்லை போல இருக்குது, இன்னும் கொஞ்சம் பேர் சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்ல, சரி சரி நான் என்னோட ஃப்ரெண்டு அதாவது ஹில்லோட கிளாஸ்லலாம் கேட்டு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே நம்ம ஈஸ்டர் வந்து எப்போ தான் ஃப்ளர்ட் பண்ணுறதுக்குனே ஒருத்தன் வந்து நின்றுக்கிட்டே இருக்கான். இவன் வந்து நம்ம ஜோவும் ஹில்லும் வந்து பேஸ்கெட் பாலில் இருக்காங்க, நீ வேணா டென்னிஸில் சேர்ந்துக்கோயேன், என் கூட சேர்ந்து விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே ஹில்லுக்காயும் பூச்சி ஈஸ்டர் வாட்டுக்கு அவன் பாட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டு, நீ பாரு இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பெயிண்டிங்லாம் காமிச்சிட்டு அங்கே நம்ம ஹில்லு கூடயே வந்து அவன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறான். சரி இதான் சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹில் கேட்க, எல்லாம் கேட்குறமா என்ன வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் பஜார் பக்கம்லாம் போயிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு கையெல்லாம் பிடிச்சிட்டு ஜாலியாக வாக்கிங்லாம் வந்துட்டுருக்க. ஹில்லு வந்து கேட்குறான், உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வாங்கி ட்ரை பண்ணி ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்த்துட்டு, சரி இதுக்கெல்லாம் வந்து எனக்கு ஏதாச்சும் பிரதிபலனா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்டர் கிட்ட வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கான். அப்படியே அங்கங்கே சுற்றி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வாங்கியாச்சு, சாப்பிட்டு பார்த்தாச்சு. அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கமாக உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்டர் கூட்டிட்டு வந்துட்ட, நீ ஷேர் பண்ணி எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்ககிட்ட இது கேட்குறேன், நான் ரொம்ப நாள் இது கேட்கணும்னு நினச்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்டர் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கும் போது ஈஸ்டருக்கு தெரியும் ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனா உனக்கு என்ன தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்றா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போவும் ப்ளே கிரவுண்ட்லேயே சுற்றி வந்துட்டு இருப்பேன், அப்போயே நான் உன்னை வந்து நிறைய டைம் வாட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ வாட்ச் பண்ணுறது நானும் வாட்ச் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹில்ல என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான். சே இவ்வளோ நல்ல ஆள் இன்னெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே பாரு ஈஸ்டர், நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹில் வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கான், அவன் கையெல்லாம் பிடிச்சி அவன் கிஸ்லாம் பண்ணிகிட்ருக்க. ஈஸ்டருக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டரும் சொல்லிடுறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே லைக் மட்டும் போட்டு விட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ப்ளூ கலர் ஹார்ட்டை வந்து அப்படி கமெண்ட்டில் பறக்க விட்டுட்டு போங்க.